அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போன்ற முதல்வர்கள் கிடைக்கவில்லை என்று தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை ஒரு தொகுப்பாக காணலாம். இது என்று முதல்வர். நவம்பர் 15ஆம் தேதி கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட குமரி மாவட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். நவம்பர் 15, 2021 நவம்பர் 15ஆம் தேதி 9வது நாளாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தோவாளையில் உள்ள பெரிய குளத்தின் கரைகளில் ஏற்பட்ட உடைப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் தோவாளை கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமில் தங்கியுள்ள சுமார் 75 நபர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்நிவாரண முகாமில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமை பார்வையிட்டு மக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தோவாளை வட்டம் தேராக்காலில் கனமழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள கால்வாய் கரை உடைப்பு மற்றும் சாலை சேதங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மாளிகையில் மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த கன்னியாகுமரி மாவட்டம் வடிவீஸ்வரம் பரக்கின்காலைச் சேர்ந்த பாஸ்கரன் அவர்களின் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ள பாதிப்புகளை துரிதமாக சீர் செய்திடவும், நோய் தொற்று ஏற்படாவண்ணம் தூய்மை பணிகளை மேற்கொண்டு சுகாதாரத்தை பேணி காத்திடவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, மருத்துவ வசதி மற்றும் இதர அடிப்படை வசதிகளை எவ்வித குறைபாடுமின்றி வழங்கிடவும், மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து மேற்கொள்ளவும் அலுவலர்களை அறிவுறுத்தினார். மேலும் மாநகராட்சி பகுதிகளில் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மேலாங்கோட்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வாழைப்பயிர் பயிரிடப்பட்டுள்ள நிலங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு பயிர் சேத விவரங்கள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். இறுதியாக கல்குளம் வட்டம் பத்மநாபபுரம் புத்தனார் கால்வாயில் ஏற்பட்டுள்ள உடைப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை விரைவாக முடித்திட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள குமரி மாவட்டத்தை பார்வையிட்டேன். வெள்ளத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்துக்கு நிதி உதவி, நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளோருக்கு நிவாரண உதவிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினேன். கால்வாய் கரைகள், சாலைகளில் உடைப்பு, வாழைப்பயிர்கள் சேதம் என கனமழை ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் நெஞ்சை கணக்க செய்கிறது. குமரிமுனைக்கு ஏற்பட்டுள்ள குறைகளை உடனடியாக களைய நிவாரணப் பணிகள் முனைப்போடு நடைபெற்று வருகின்றன. பாதிப்புகளை விரைவில் சீரமைப்போம் என தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில் கோவில்பட்டி MM வித்யாஸ்ரம் பள்ளி மாணவ மாணவிகள் முதலமைச்சரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்தனர். அப்போது மாணவ மாணவிகளை கண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாகனத்தை நிறுத்தி பள்ளி மாணவி P. சந்தோஷினி அளித்த வைரமுத்து கவிதைகள் புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். பின்னர் மாணவியிடம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் பள்ளிகள் திறந்து பாடம் நடத்துவது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் அந்த மாணவி, நீண்ட நாட்களாக நாங்கள் ஆன்லைனில் பாடம் கற்று வந்தோம். தற்போது பள்ளிகள் திறந்து நேரடி வகுப்புகள் நடப்பதால் உற்சாகமாக படித்து வருகிறோம். பள்ளிகளை திறக்க உத்தரவிட்டதற்கு நன்றி என தெரிவித்தார். நவம்பர் 16ஆம் தேதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதை பற்றியும் மேலும் நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 16, 2021 மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் நவம்பர் 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பயிர் சேதம் குறித்த அறிக்கையினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு I. பெரியசாமி அவர்கள் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தொழில்துறை சார்பில் தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தின் உயர்தர ரக சிமெண்ட் வலிமையை அறிமுகப்படுத்தி விற்பனையை தொடங்கி வைத்தார். நவம்பர் 16ஆம் தேதி மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகள், வடிகால்கள் ஆகியவற்றை சீரமைக்க ரூபாய் 300 கோடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அறுவடைக்கு தயாராக இருந்து முழுவதுமாக சேதமடைந்த குறுவை, கார், சொர்ணவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 20,000 நிவாரணம் வழங்கப்படும் என்றும், நடவு செய்து நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை மறுசாகுபடி செய்திட ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 6,038 நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ளார். துணிவுடன் அறம் காக்க போராடும் பத்திரிகையாளர்களை போற்றும் நாள் என்று உண்மையின் பக்கம் நின்று மக்களின் குரலாய் ஒலிக்கும் ஊடகங்கள் மக்களாட்சியின் 4வது தூணாக விளங்குகின்றன. நேர்மையும் நெறியும் தவறாது பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும்
நேஷனல் பிரஸ் டே வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். ஊழல் ஒழிப்பை தனது நெஞ்சில் சுமந்து நேர்மையோடும் துணிச்சலோடும் எவ்வித அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது நியாயத்தை நிலைநாட்டிய காவல் கண்காணிப்பாளர் நல்லம நாயுடு அவர்களின் மறைவு பேரிழப்பாகும். அன்னாருக்கு நேரில் இறுதி மரியாதை செலுத்தி அவர் குடும்பத்துக்கு எனது ஆறுதலை தெரிவித்தேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். இந்தியா சிமெண்ட்ஸ் துணைத் தலைவர் என் சீனிவாசன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் IPL வெற்றியையொட்டி நவம்பர் 20 அன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 1,27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை கட்டட கோட்டம் மற்றும் உபகோட்ட அலுவலக கட்டடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நவம்பர் 16ஆம் தேதி தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ரூபாய் 183.73 கோடியில் கட்டப்பட்டுள்ள விவசாய விளைபொருட்களுக்கான கிடங்குகள், ஏலக்கூடங்கள், குளிர்பதன கிடங்கு உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம் என்ற புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 17ஆம் தேதி ஆணை பிறப்பித்துள்ளார். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 17ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 17, 2021 தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வருகிற 2022ஆம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆணை பிறப்பித்துள்ளார். இத்தொகுப்பில் பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொருட்களும், பண்டிகை கால சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு ஆகிய மளிகை பொருட்களும் அடங்கிய துணிப்பை 2,15,48,060 குடும்பங்களுக்கு மொத்தம் 1,088 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 17ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், நாமக்கல் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் 23,78,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள் மற்றும் 3 பள்ளி கட்டடங்களை திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 17ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் கால்நடை பராமரிப்பு துறையில் பணிக்காலத்தில் உயிரிழந்த 23 பயனாளிகளின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் இளநிலை உதவியாளர், கால்நடை பராமரிப்பு உதவியாளர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தலைமைக் கழக சட்ட ஆலோசகர் NR இளங்கோ MP-யின் சகோதரர் RNR மனோகர் மறைந்த செய்தி அறிந்து வருத்தமுற்றேன். அவரது குடும்பத்தினருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் எனது ஆறுதல் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்தார். நவம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சாலை பாதுகாப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதை பற்றியும் மேலும் நவம்பர் 18ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 18, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 18ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் விடுதலை போராட்ட வீரர் வ.உ.சி. அவர்களின் 150வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் முன்னெடுப்பாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தால் வெளியிடப்பட்ட வ.உ.சி. பன்னூல் திரட்டு முதல் தொகுதி மற்றும் வ.உ.சி. திருக்குறள் உரை 2ஆம் தொகுதி ஆகிய நூல்களை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 8 மாநில நெடுஞ்சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்றுவதற்கு ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தால் கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கியமான சுற்றுலா மையங்கள் மற்றும் புனித தலங்களை இணைக்கும் அந்த சாலைகளில் உடனடியாக மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இச்சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்றும் அறிக்கைகளை வெளியிட வலியுறுத்தி மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 18ஆம் தேதி கடிதம் எழுதினார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நவம்பர் 18ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்பு விகிதத்தையும் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மேலும் பல்துறை நிபுணர்களை உள்ளடக்கிய சாலை பாதுகாப்பு ஆணையம் உருவாக்கப்படும். சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்மை காக்கும் 48, அனைவருக்கும் முதல் 48 மணி நேர அவசர உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான இலவச மருத்துவ உதவி திட்டம் செயல்படுத்தப்படும். சாலை பாதுகாப்பு மக்கள் இயக்கமாக மாறும் வகையில் இன்னுயிர் காப்போம் உதவி செய் திட்டம் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வேளாண் சட்டங்களைப் போலவே மக்கள் விரும்பாத பிற சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 19ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 19, 2021 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறப்போவதாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிவித்துள்ளதை வரவேற்கிறேன். இது முழுக்க முழுக்க உழவர்களின் அறப்போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். மக்களாட்சியில் மக்களின் எண்ணங்கள் தான் மதிக்கப்பட வேண்டும். இதுவே வரலாறு சொல்லும் பாடம். உழவர் பக்கம் நின்று போராடியதும், வேளாண் விரோத சட்டங்களுக்கு எதிராக கழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதும் நாம் பெருமை கொள்ளத்தக்கதாகும். அறவழி போராட்டத்தின் வழியே உரிமைகளை வென்றெடுத்து இந்தியா காந்தியின் மண் என்று உழவர்கள் உலகிற்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் 3 வேளாண் சட்டங்களும் திரும்பப் பெறப்படும் என்று பிரதமர் அறிவித்திருப்பதை வரவேற்கிறேன். இடைவிடாத போராட்டமே ஒன்றிய அரசு இறங்கி வர வைத்திருக்கிறது. சட்டங்களை தொடக்க நிலையிலேயே திமுக எதிர்த்தது. வழக்கும் தாக்கல் செய்தோம், போராட்டங்களை முன்னெடுத்தோம். 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக அதிமுக பரப்புரையில் ஈடுபட்டு தனது அடிமை விசுவாசத்தை காட்டியது. கழக ஆட்சி அமைந்ததும் 28/8/2021 அன்று சட்டப்பேரவையில் 3 வேளாண் சட்டங்களையும் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த வெற்றிக்கு காரணம் உழவர் பெருங்குடி மக்களின் தியாகம்தான். இதுவரை 700க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளார்கள். உழவர்கள் போராட்டம் வேகம் எடுக்கக்கூடும் என்றோ அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் மனதில் வைத்தோ இம்முடிவை ஒன்றிய அரசு எடுத்துள்ளது. சட்டங்களை திரும்பப் பெற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரிழந்த விவசாயிகள் அனைவருக்கும் நிதியுதவி அளித்து வழக்குகளையும் திரும்பப் பெற வேண்டும். குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட பிற மக்கள் விரும்பாத சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 19ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற்ற இந்திய பட்டய கணக்கு அறிஞர்கள் கழகத்தின் 53வது மண்டல கருத்தரங்கை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர், பட்டய கணக்கறிஞர்களை கண்காணிப்பவர்களாக மட்டுமே பார்த்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் பொருளாதாரத்தின் பாதுகாவலர்களாக தங்களின் அயராத முயற்சிகளின் மூலம் இன்று உயர்ந்துள்ளீர்கள். உங்கள் நற்பணிகளை, சமுதாயத்திற்கு நிதி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் பணிகளை தொடர்ந்து ஆற்றுங்கள். தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை அளிக்க தயாராக இருக்கிறது என்ற உறுதியை வழங்குகிறேன் என உரையாற்றினார். நவம்பர் 19ஆம் தேதி வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் கனமழையினால் வீடு இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 20ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 20, 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நவம்பர் 20ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழகத்தில் குழந்தைகள் பாதுகாப்புடன் வாழவும், ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் உரிமைகள் பெறவும் தனித்துவம் வாய்ந்த தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை 2021 வெளியிட்டார். மேலும் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் 1148 குழந்தைகளுக்கு நிதி உதவியும், கருணை அடிப்படையில் 15 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் 10 குழந்தைகளுக்கு நிதி உதவிக்கான காசோலைகளை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 20ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தடய அறிவியல் துறையால் உருவாக்கப்பட்டுள்ள தடய மரபணு தேடல் மென்பொருள் ஃபாரன்சிக் DNA ப்ரொஃபைல் சர்ச் டூல் வெளியிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 20ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் உள்துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு 3,57,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஓட்டுநர் தேர்வு தளத்துடன் கூடிய அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 20ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் உள்துறை சார்பில் 44,30,27,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 270 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், 2 காவல்துறை கட்டடங்கள், 6 உதவி சிறை அலுவலர் குடியிருப்புகள் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 20ஆம் தேதி கனமழையால் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர பகுதியான மணலி புதுநகர், வடிவுடையம்மன் நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குடியிருப்பு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து தேங்கியுள்ள நீரை உடனடியாக அகற்றிட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் அப்பகுதியில் மக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமை பார்வையிட்டு மக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து விவேகானந்த உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்து அங்கு தங்கியுள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். நவம்பர் 20ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் CSK அணிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம்.
கடந்த மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற IPL 2021 தொடரின் கோப்பையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வென்றது. 4வது முறையாக கோப்பையை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பாராட்டிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வெற்றியை கொண்டாட சென்னை அன்புடன் காத்திருக்கிறது என ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து நவம்பர் 20ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் CSK அணிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் CSK கேப்டன் தோனி வெற்றி கோப்பையை முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கி வாழ்த்து பெற்றார். மேலும் முதல்வரின் பெயரும் 7 என்ற எண்ணும் பொறிக்கப்பட்ட ஜெர்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நினைவு பரிசாக வழங்கினார் தோனி. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சென்னை அணிக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. சென்னை என்றாலே சூப்பர் தான். முதல்வராக அல்ல, தோனியின் ரசிகராக பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கிறேன். எனது குடும்பமே தோனியின் ரசிகர்கள் தான். எனது மகன், பேரன், பேத்திகள் என அனைவருமே தோனியின் ரசிகர்கள் தான். எனது தந்தை முத்தமிழறிஞர் கலைஞரும் தோனியின் ரசிகர். இந்த நிகழ்ச்சிக்கு நீ வந்துவிட வேண்டும், முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்று அழைத்தார்கள். அவரை பொறுத்தவரையில் நான் முதலமைச்சராக வந்திருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் தோனியினுடைய ரசிகராக நான் வந்திருக்கிறேன். நான் மட்டும் வரல, எங்க பேரன் பேத்திகள்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் அவருடைய ரசிகர்கள். எங்க அப்பா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் தோனியுடைய ரசிகர் தான். அதனால மகிழ்ச்சியா வந்திருக்கிறேன், பெருமையோடு வந்திருக்கிறேன், பூரிப்போடு வந்திருக்கிறேன். சென்னை என்றாலே சூப்பர் தான். மீண்டும் ஒரு முறை அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதற்காக இந்த பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்கே இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியிலே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருந்தாலும், முதலமைச்சர்ங்கிற முறையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மனசு இப்போ கடந்த 10 நாட்களாக பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழையை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கபில் தேவ் அவர்களுக்கு பிறகு இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை பெற்று தந்தவர் தான் நம்முடைய தோனி அவர்கள். இந்த மேடையில் கேப்டன் தோனி இருக்கிறார். அவரை பாராட்டுவதற்காக வந்திருக்கிறேன். தோனி அவர்களுடைய சொந்த மாநிலம் ஜார்க்கண்ட். ஆனால் இப்போது அவர் ஏறத்தாழ சென்னைக்காரர் போலவே ஆகிவிட்டார். தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறார் இப்போ அவர். டியர் தோனி, you may be from the state of Jharkhand, but with the people of Tamil Nadu love you as one among us. தமிழர்கள் பச்சை தமிழர்கள் என்றால் தோனி அவர்கள் மஞ்சள் தமிழர். தமிழர்களுக்கெல்லாம் அவர் பிடிக்கிறப்போ நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா? எத்தனை பரபரப்பு இருந்தாலும், எத்தனை நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்களும் தோனி அவர்களும் கூலா இருப்பாங்க. நெருக்கடியிலிருந்து எப்படி மீண்டு எழுந்து வெற்றி பெறுவது என்பதை அறிந்தவர்கள், நிரூபித்தவர்கள். IPL போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை பெற்றது என்பதை விட IPL போட்டியில் தனது ஆளுமையை நிலைநிறுத்தி கொண்டதே என்பதே சரியானதாகும். கேப்டன் தோனி அவர்கள் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் எழுந்திருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. தோனி அவர்கள் முதலாக களத்திலே குதித்த காலத்தை நினைச்சு பார்க்கிறேன். நீளமான முடி, உருண்டு திரண்ட தோள்களோடு அவர் களத்தில் என்ற போது அனைத்து ரசிகர்களும் அவர் மேல் அன்பு கொண்டார்கள், அவரை ஈர்த்தார்கள். அவர் விளாசிய சதங்கள், அதிரடியாக அவற்றை எட்டிய வேகம், ஸ்டைலாக அடித்த ஹெலிகாப்டர் ஷாட் மறக்கவே முடியாது யாராலும். அவருக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர். டெண்டுல்லருக்கு பிறகு இந்தியாவிலே கிரிக்கெட் என்றால் அது தோனி தான் எனும் நிலை உருவாக்கி இருக்கிறது. நான் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் சில திட்டங்கள் அறிவிச்சப்போ பல பேர் கிரிக்கெட் ரசிகர்கள், சில இளைஞர்கள் என்ன சொல்லி வாழ்த்தினாங்கன்னா, டெய்லி ஒரு 6 அடிக்கிறாங்க. உழைப்பால் உச்சத்தை தொட்டவர் என்பதால் தான் தமிழக மக்கள் தோனி அவர்களை தங்களில் ஒருவராக அவரை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சாதாரண பின்புலத்தில் இருந்து வந்த அசாதாரண உயரங்களை தொட்டவர் என்பதால் தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தோனி மேல தனி அன்பு கொண்டிருந்தார். தலை சிறந்த பினிஷர்,
விக்கெட் கீப்பர், விளையாட்டு வீரர் என்று சொல்வதை விட சிறந்த கேப்டன்ஷிப்புக்கான அடையாளம் அவர் என்று சொல்வதே சரியானது என்று நான் நினைக்கிறேன். திறமையாக விளையாடலாம், தனித்து வெற்றி பெறலாம், ஆனால் ஒரு அணியை வழிநடத்துவது என்பது மிக மிக பெரிய சவாலானதாகும். ஒரு அணியை உருவாக்கியவர் தான் தலை சிறந்த ஆளுமையாக போற்றப்படுவார்கள். டூப்ளிசி, பிராவோ போன்ற அனுபவமிக்க வீரர்களையும் ருத்துராஜ் போன்ற இளம் திறமைகளையும் ஒரே புள்ளியில் இணைத்து தோனி ஈட்டியிருக்கும் வெற்றிதான் ஒரு தேர்ந்த ஆளுமைக்கான எடுத்துக்காட்டு. டியர் தோனி, we want you lead CSK for many more season. ஒன்ஸ் மோர் கேளுங்க, சொல்றான். Dear Dhoni, we want you to lead CSK for many more season. Thank you. நன்றி, வணக்கம். கடந்த பிப்ரவரி மாதம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நிகழ்வில் சிறுவன் ராகுல் ராம் மேடை ஏறி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் ஆளாக வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பேன் என பேசினார். இந்நிலையில் நவம்பர் 20ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த சிறுவன் ராகுல் ராம் திருக்குறள் நூலை வழங்கி வெற்றி மேல் வெற்றி பெற வாழ்த்தியதோடு தான் முன்னர் கூறியதை நினைவு கூர்ந்தார். பின்னர் தனது பிறந்த நாளையொட்டி வாழ்த்து பெற்றார். பிறந்த நாளன்று தன்னை சந்தித்த சிறுவன் ராகுல் ராமுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்தி மகிழ்ந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நவம்பர் 21ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. நவம்பர் 21, 2021 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உயிர் தியாகம் செய்த விவசாயிகளுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே வேளாண் சட்டங்களை ரத்து செய்வது தொடர்பான மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருடர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு பூமிநாதன் அவர்கள் குடும்பத்தாருக்கு ரூபாய் 1 கோடி நிதி உதவி மற்றும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை அடுத்த வாரமும் என்று முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.